ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கலைஞர் டிவியில் வாத்தம்லாவா ஷோக்கு போயிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பிளேஸில் வந்து எனக்கு மைக் கிடைக்கல, ஆனால் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணவும் முடியலை. இந்த வீடியோவில் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நானே வந்து 12th அப்புறம் நானே தான் படித்தேன். படித்து இன்றைக்கி ஒரு 20 டிகிரிக்கு மேலே படித்தேன். ஆனால் என் ஒய்ஃபு எங்கேயுமே வந்து கூட நிற்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசுனது இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பேன். கல்யாணத்தை பண்ணிட்டு 20 டிகிரி படிச்சாராம், எதுக்கு? அப்போ அந்த ஒய்ஃபை வந்து அவங்க எங்கே வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளையும் படிக்க வைக்கணும், எதுக்கு இவரு 20 டிகிரி படிச்சாருன்னே தெரில. இதில் வேற குறை சொல்கிறாரு, என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு. பாவம், அந்த அம்மா உட்காந்து அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கணும் போல் இருக்கு. 5 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணாரு. 5 இயர்ஸ் வெயிட் பண்றாரு, அப்ப எப்படி இருப்பாரு? எப்படி லவ்வபிளா இருப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் பண்ண மறுநாள் தான் வீட்டில் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாளே காணோம். எங்கன்னா வேலைக்கு போயிட்டார். அதுல இருந்து நான் பார்த்த வரைக்கும் காலையில வேலைக்கு போவாரு, நைட்டு 10:30 தான் வருவார். கேட்டா அவர் லவ் மேரேஜ். அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணோம், மனைவியை வீட்டில் வச்சுட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், தொழுவத்துல கட்டிட்டோம். நிறைய ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணணும், நல்ல சேஃபா வந்து ஒய்ஃபை வந்து வீட்டுல வச்சிருக்கணும். அவங்க அழகா பேசுறாங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், தொழுவத்துல கட்டிட்டோம், ஏன் வேலை முடிஞ்சது, இனி ஒய்ஃப் வந்து வீட்டை பார்த்து விடுவாங்க. சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி சரத்குமார் தேவயானி மாதிரி சேர்ந்து முன்னேறலான்னு. ஆனா இப்ப இருக்க இந்த 2K கிட்ஸ் பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணா அப்படியே அது மாதிரி இல்லை, சேர்ந்து முன்னேறக்கூடாது, நீ மட்டும்தான் பண்ணணும், அப்படிதான் சார் இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் போனோம், நம்ம இதில் வரமாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒரு சின்னதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போக மாட்டாங்க. உங்களுக்கு வந்து தேவயானி மாதிரி ஒய்ஃப் கிடைக்கணுமா சொல்லிட்டாங்க சரத்குமார். இல்ல, அது எப்படி எனக்கு வந்து தேவயானி மாதிரி ஒய்ஃப் வேணும், ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒய்ஃப் வேணும், நீங்க வந்து ஒரு முக்கத்தனமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க. நாங்க வந்து ஜஸ்ட் எங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க. அது யாருன்னே தெரில. நாங்க இந்த குரூப்ல வந்து ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. அது 20 பேர்ல ஒருத்தர் கூட எனக்கு அவனா மாதிரி மாப்பிள்ள வேணும், இவனா மாதிரி மாப்பிள்ள வேணும், ஆரி மாதிரி வேணும், சூரி மாதிரி வேணும்னு யாருமே கேட்கல. நீங்க தான் உட்காந்துட்டு தேவயானி மாதிரி வேணும், அங்க தமன்னா மாதிரி வேணும், என்னெல்லாம் மாதிரி வேணும் உங்களுக்கு. எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லா நீங்க வச்சுக்கிட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோமா? இதுக்கு ஒரு குரூப் சண்டைக்கு வர வரும். நீங்க மழை சீசன் மாதிரி மாத்திட்டே இருப்பீங்க, நாங்க உங்களுக்காக மாத்திட்டே இருக்கணும். அப்ப டோட்டலா அப்ப வந்து நாங்க உங்களுக்காகவே வாழணும். அப்ப எங்க வாழ்க்கையை யார் வாழ்றது? அப்ப நீங்க கல்யாணம் பண்ணாம உங்க வீட்லயே இருந்திருக்கலாம்ல. வந்துட்டாரு விரும்மாண்டி, நீங்க வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே. அப்படின்னு நாங்க எங்க வீட்டுலதான் இருக்கோம், நீங்க தான் வாடகைக்கெல்லாம் கார் எடுத்துட்டு வந்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து எங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. இப்படி கேக்குறதுக்கு பேசாம நீங்க பொத்திட்டு வீட்டுல இருந்திருக்கலாமே. என்ன யாருன்னே தெரியாது, இந்த கமெண்ட் பண்றவங்களாம் சேர்த்தான் சொல்றேன், என்ன யாருன்னே தெரியாது, என்னையவே இந்த பேச்சு பேசுறீங்களே. உங்க வீட்டுல உள்ள பொண்ணுங்க உங்கள்ட்ட ஏதாவது இப்படி அவங்க உரிமையை கேட்டா நீங்க என்ன வறுத்து வருவீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆம்பளைங்க கிட்ட உங்க பொண்டாட்டியும் சரி, நார்மல் பொண்ணுங்களும் சரி அடிமையா தான் இருக்கணும். அடிமைத்தனத்துல இருந்து என்னைக்கோ பொண்ணுங்க எல்லாம் வெளியே வந்தாச்சு, ஆனா உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியாது. அம்மா அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள தடபுடலா கவனிக்கிறீங்கல்ல, உங்க வீட்டுல எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி பாக்குறீங்களா? எங்க அப்பா அம்மாவா நாங்க கவனிக்கிறதோ, உங்க அம்மா இல்ல உங்க அப்பா எங்களை கவனிக்கிறதும் ஒன்னா? என்ன நியாயம் பாஸ் இதெல்லாம்? அதாவது சில வீட்டுல இன்னுமே இருக்காங்க, மருமகளை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துற எவ்வளவு ஃபேமிலி இருக்கு. அதே நேரம் மருமகளை வந்து மகளை விட பாசமா பாக்குற ஃபேமிலியும் இருக்கு. நான் வந்து அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் சொல்றேன். உங்களுக்கு ஏன் குத்துது? அப்போ உங்க வீட்டுல அப்படி நீங்க நடத்துறீங்களா? இவ்வளவு அனுபவத்தை வச்சுட்டு 37 வருஷம் கனவுகளோட வாழ்ந்த என்னோட திருமணமே வேற மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஒண்ணு அமையும். 37 வருஷம் திருமண கனவா? எப்படி பிறந்ததுல இருந்தே நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீம்ல தான் இருந்தீங்களா? ஏதோ கால்குலேஷன் மிஸ் ஆகுது. இளையராஜா பாட்டை போட்டு 2 காதுலயும் ஹெட்செட்டை போட்டு அப்படியே கண்ணுல தாரையா கண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இதுல தெரியாம ஒரு தலை ஆட்டிட்டேன். அதுக்கு நமக்கு மட்டும் ஜூம் வச்சிருக்காங்க. ஜூம் தாரையா கண்ணீர் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லையா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு கல்யாணத்துக்கு இதுல ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. எனக்கு பர்சனலா என்னமோ அவங்க வந்து ஃபுல்லாவே பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனா ஒரு டிவோர்ஸ் விஷயத்துல ஏன் வந்து பசங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்? எல்லா இம்பேக்டும் வந்து பொண்ணுங்களுக்கு தானே ஆகுது. நிறைய இதுல பொண்ணுங்க வந்து அவங்க கிட்ட ஃபைட் எல்லாம் பண்ணாங்க. எனக்கே பர்சனல் அப்படிதான் இருந்துச்சு. திருமணத்துல இருந்து வீட்டுக்கு போனோம்னா யாரை பார்க்கணும், எங்க பார்க்க போற, எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. திருமணத்துக்கு வந்ததுல பொசசிவ்னஸ்ல இது நடக்குது ஆண்களுக்கு. இந்த ஷோலையே வந்து சூப்பரான ஒரு பையன்னா ஆரி சார் தான். என்னன்னா அவ்வளவு சப்போர்ட்டிவா வந்து பொண்ணுங்களுக்கு பேசியிருந்தாங்க.
அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் சில விஷயம் ரொம்ப கரெக்ட். என்னதான் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், மாமியார் கிட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், எல்லாமே இருக்கு. டோட்டலாவே பொண்ணுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை, பசங்களுக்கு அது ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. அந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வருது. அதை கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அப்பவும் டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லி தான் ஆப்போசிட்ல வந்து உட்காந்துருங்க. இதுக்கு முன்னாடி டிவில எல்லாம் பார்க்கும்போது எல்லா ஆங்கர்ஸும் வந்து கெஸ்ட்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் பொண்ணுங்களுக்காக வந்து கெஸ்டே எதிர்த்து பேசி பொண்ணுங்க தான் நிறைய இம்பாக்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஃபைட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்குன்னு மட்டும் இல்லை, அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஷோ முடிச்சிட்டு வந்து எல்லாருமே ஆரி சாரை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஆரி சார்.